வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பாக்குறீங்க சார்? அம்மாவுக்கு பார்க்கணுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 5/10 5/10 1970 1970 2:15 AM 2:15 AM சென்னையில பிறந்திருக்காங்க. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். விருச்சிக ராசி, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கடக லக்னம். கடக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? அதான் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர தசைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கணும். கடக லக்னம் லக்னாதிபதி நீச்சம். லக்னாதிபதி நீச்சம் போனாலும் வளர்பிறையாகி திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாம் குருஜி. வணக்கம் வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க. வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட ஜாதகங்க. ஆமாம் பாவங்க அம்மா. ஆமாம். இதுக்கப்புறம் வர யோக தசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூரிய சந்திர 2029 அதாவது இன்னும் 2 வருஷத்துலேருந்து சூரிய தசை நடக்குது. ஆமாம். இந்த சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை நல்லா இருக்கும். வாழ்க்கையில் 58 வயசுக்கு பிறகு மகனால நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஓ அப்படிங்களா? நீங்கள் தான் நல்லா வச்சுப்பீங்க. சரி. லக்னாதிபதி இப்போ கூட கவலைப்பட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு பொண்ணு தேடிட்டு இருக்கோம், பொண்ணும் கிடைக்கல. அதுலயே ரொம்ப கவலையா உட்காந்து. அதெல்லாம் அண்ணனோட ஜாதகத்தில் தான் தெரியணும். அம்மாவுடைய ஜாதகத்தில் அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற ஹிண்ட் எல்லாம் இருக்காது. சுக்கிரதசை இப்போ நடக்குது அம்மாவுக்கு. சுக்கிரதசையில் சனி புக்தி கவலையெல்லாம் பட்டு முடிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக அவங்க அம்மா நல்லா இல்லை. கடகலக்கணக்காரங்களுக்கு குரு சனிலாம் நல்லா இருக்காது. கண்டிப்பா. ஆமாம். சுக்கிரன் இப்போ புதன் புக்தி போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த புதன் புக்தி போய்கிட்டு இருக்கிறது நல்ல வேலையாக 3ஆம் அதிபதியாகி உச்சனாகி தனாதிபதியோடு தான் இருக்கிறாரு. சூரிய திசையிலிருந்து உங்கள் அம்மாவுக்கு நிம்மதிகள் உண்டு. 58 வயசுலேருந்து நிம்மதிகள் கிடைக்கும். நீங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அம்மாவை நல்லா வச்சுப்பீங்க. வாழ்க்கையில் இறுதி காலம் லக்னாதிபதி நீச்சமானாலே 40-45 வயசுக்கு அப்புறம் தான் லைஃப்னு அடிக்கடி சொல்கிறேன். இந்த அமைப்பில் தானே உழைச்சி பிள்ளைங்களை உருவாக்கினா பிள்ளைங்களை காப்பாற்றின ஜாதகம். உங்கள் அப்பாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி, அம்மா தான் எல்லாம். கரெக்டு தான். அம்மா தான் எல்லாம். அம்மா தான் ஜோறு போடுறது, அம்மா தான் கேப்டன். அவங்க குடும்பத்து தலைவி உங்க அம்மா தான். கரெக்டு தான். எல்லாமே மணி மேனேஜ்மெண்ட் தான், எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. எல்லாம் அவங்க தான். உங்க அம்மா இல்லைன்னா ஒருத்தர் கூட ஒன்றும் ஓடாது. அந்த மாதிரி ஜாதகம். அந்த உழைச்சி ஓடா போனவங்க, பயங்கரமா கட்டி காப்பாத்தினாங்க, வீடெல்லாம் கட்டினாங்க. உழைச்சி ஓடா போனவங்கன்னு சொல்கிறது தான். சுக்கிரதசை வீடு கொடுக்கும், ஆனால் கடனுக்கு தான் வீடு கொடுக்கும். வருமானத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு சில நேரங்களில் சொல்லுவேன், சொந்த வீட்டுக்குள்ளே ரசசோறு சாப்பிட்ற ஜாதகம் ஒன்றுவேன். அதெல்லாம் அந்த மாதிரி ஜாதகம் தான். கரெக்டு தான். சரி, நல்லா இருக்கும். 2028 உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க. அப்போ இந்த 2027 நேரத்தில் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். என்னமோ இன்றைக்கி யாருக்குமே உடனே கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறதுக்கு யாரும் வரல. கல்யாணத்தை உறுதியாக துல்லியமாக சொல்கிறதுக்கு உங்கள் அண்ணனுடைய ஜாதகம் தான். உங்கள் அம்மாவுக்கு 2028 பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். சூரிய சந்திர தசைகள்லாம் கடைசி காலத்தில் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நல்ல அந்தஸ்தோட வச்சிருப்பானா வயசான காலத்தில்? அதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த அம்மாவுடைய ஜாதக விசேஷமே என்னன்னா, இளமையில் கஷ்டப்பட்டு அந்திம காலத்தில் ஒரு கைகால் உயர ஒரு 58-60 வயசில் பிள்ளைகளால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை சர்வ நிச்சயமாக உண்டு. அதனால் நீங்கள் நல்லாவே வச்சுக்குவீங்க அம்மாவை. அவங்க ஹெல்த் இஷ்யூலாம் சரியாக சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அப்பா கிட்டே அடிக்கடி சின்ன சண்டைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது வீட்டில். யார் தாங்க என்ன? நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆனால் தெரியும், எல்லா அப்பாவும் எல்லா அம்மாவும் சண்டை போடத்தான் செய்வாங்க. சரி. வாழ்க்கையே புருஷன் பொண்டாட்டி சண்டை போடலைன்னா அப்புறம் புருஷன் பொண்டாட்டியாவே இல்லையே. சண்டை போட்டால் தான் புருஷன் பொண்டாட்டி. நீ என்ன செய்கிறேன்னு சண்டை போட்டால் தான் புருஷன் பொண்டாட்டி. இதெல்லாம் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். உங்கள் அம்மா கேப்டன்ஷிப்பு, அதில் அப்படியே கொஞ்சம் குடும்பத்தை நகர்த்திட்டு போயிட்டீங்க. சூரிய திசை உங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்கும். தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக நல்லா இருப்பாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் இன்னும் 1 வருஷத்துக்கு கிடையாது. ஏன்னா சுக்கிரதசை கடைசியில் தான். சுக்கிரனே உங்களுக்கு வீடு வாகனம்லாம் கொடுக்கத்தானே செஞ்சார், குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால. சனி பார்வையில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு அப்படி இப்படி வீடு கட்ட வேண்டியிருக்கும். இப்போ வீடு கட்டிட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க உங்கள் அம்மா. இதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு